வணக்கம் நண்பர்களே. முன்பதிவில் புரிசை எல்லையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை தரிசனம் செஞ்சோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா எல்லையம்மனுடைய வரலாற்றையும் அம்மனுடைய பெருமையும் அந்த ஊருக்கு செல்லக்கூடிய வழித்தடத்தையும் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் புரிசை கிராமம். இந்த புரிசை கிராமத்தில் இயற்கை எழில் சார்ந்த இடத்துல அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தலத்திற்கு செய்யார் டவுன் சிட்டி வந்தவாசி டவுன் சிட்டி, அதாவது செய்யார் டு வந்தவாசி நெடுஞ்சாலையில் புரிசை கிராமத்தில் அமைஞ்சிருக்கின்றது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஆலய வரலாற்றை பார்க்கலாம். புரிசை அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில் ஆலய வரலாறு. செய்யாறு பாயும் செழும்புரிசை ஏரிதனில் ஏரி நிறைந்து இரு கரையும் தான் பொழிந்து பாரமது கோடி பரவி வயல்களுக்கும் கண்ணான தாயாரே கருத்தினால் சொல்கின்றேன். செந்நெல் அழகும் செங்கதிர் மாமுகமும் வண்ணக்கிளி வாழை கழுகும் கொங்கு பில்லேலே நார்த்தைகளும் குவிந்தனலே நீர்ச்சுகளும் ஏராளர் வாழும் வீதியில் எல்லையம்மன் தேரில் வர புதுமைதனை மண்டலந்தான் நடுங்க ஆகாச பானங்கள் அதில் புருசு நிறை புருசு மேசாச பானங்கள் மிக்க ஒரு கோடியுண்டு. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் ஓர் முடவன் புரிசை அருள்மிகு எல்லையம்மனை மனதில் நினைத்து மேலே கண்ட பாடலை மனமுருகி அவன் பாட முடம் நீங்கி அவன் ஆயுள் பரிபரியந்தம் புரிசை எல்லையம்மனுக்கு பல ஆண்டு காலம் தொண்டு செய்து மறைந்தான் என்பது ஆலய வரலாறு கூறுகின்றது. அதாவது ஏராளர் வாழும் வீதியில் எல்லையம்மன் தேரில் வர புதுமைதனை மண்டலந்தான் நடுங்க ஆகாச பானங்கள் அதில் புருசு நிறை புருசு மேசாச பானங்கள் மிக்க ஒரு கோடியுண்டு. இந்த அம்மனுடைய ஸ்லோகத்தை ஒரு முடவன் 400 ஆண்டுகளுக்கு முன் மனதில் நினைத்து எல்லையம்மனை வணங்கிய காரணத்தினால அவனுடைய முடம் முழுசாக குணமடைந்து விட்டது. அவன் ஆயுள் பரிபரியந்தம்னா நீடூடி வாழ்க என்பது பொருளாகும். அவன் பல ஆண்டு காலம் எல்லையம்மனுக்கு தொண்டு செய்து மறைந்தான் என்பது ஆலய வரலாறு கூறுகின்றது. 400 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஸ்லோகம் முடவன் பாடி அவனுடைய முடம் நீங்கிய காரணத்தினால இந்த திருத்தலத்தினுடைய ஸ்லோகத்தினுடைய வரலாறு தான் 400 வருஷம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு காணாத வரலாறு, அதாவது 1000 ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் திருக்கோவில். இந்த புரிசை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய எல்லையம்மன் எண்ணற்ற மக்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்து அருளாசி வழங்கி வராங்க. சதுர்புஜ நாயகியாக மங்களாசாசனத்தில் சிரசுடனும் சுதை சிற்பத்துடனும் காட்சி தராங்க. ரொம்பவும் பழமை வாழ்ந்த திருத்தலம் நண்பர்களே. வாழ்நாளில் ஒரு முறையேனும் முடவனுக்கு குறை நீங்கி அருள் பாலித்த திருத்தலம் என்பதனால் நம் மனக்குறைகளும் வாழ்நாளில் அம்மனுக்கு தீர்த்து அருள் புரிவாங்க என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.